திரு மணி, ஸ்டாலினோட அறிக்கையை பார்க்கிறப்போ அதனுடைய கட்டமைப்பு, வாசகங்கள், அது சொற்பிரயோகங்கள் கருணாநிதியுடைய முத்திரையை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இதில் எனக்கு எழக்கூடிய கேள்வி, இப்போ கருணாநிதி தொடர்ச்சியாக இலங்கை தமிழர் பிரச்சனை பற்றி சொல்லும் போதெல்லாம் சகோதர யுத்தம் சந்தித்த சோகம் அப்படின்ற சொல்லாடலை பயன்படுத்துவார். திமுகவுடைய உள் விவகாரங்களை இவ்வளோ எழுதுறாங்கன்னு நீங்களும் சொன்னீங்க. அங்கே ஒரு அரண்மனை வாட்ச் பண்ணுறது, பேலஸ் வாட்சிங் அப்படின்றது ஊடகங்களால் தொடர்ந்து செய்யப்படுது. ஏன்னா அங்கே அதுக்கான தீனி அங்கே இருக்குது. அது ஆட்சியில் இருந்த போதும் செஞ்சாங்க, இப்போ ஆட்சி இல்லாத போதும் நடக்கிறது. இப்போது அந்த கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட அழகிரியை மீண்டும் அந்த கட்சிக்குள்ளே சேர்க்கிறதுக்கு முயற்சிகள் நடக்கிறது. கருணாநிதியிடம் இது பற்றி செய்தியாளர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் கேட்டபோது, மீண்டும் சேர்க்கப்படுவாரான்னு கேட்டபோது, அவர் திட்டவட்டமாக ஆம் என்றும் சொல்லாமல் இல்லை என்றும் சொல்லாமல் ஒரு பொத்தாம் பொதுவாக ஒரு வார்த்தை சொன்னார். பத்திரிகைகளுக்கு தலைப்புச் செய்தியை தர நான் விரும்பவில்லை, ஊகங்களை எழுத நான் விரும்பவில்லை அப்படின்னார். இப்போ அழகிரியோட ரீஎன்ட்ரி அதுதான் இப்போ கட்சிக்குள்ள பிரச்சனையா? அது கருணாநிதி விரும்புகிறாருன்னு சொல்ற தகவல்களை எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறது நம்ப தகுந்த? எனக்கு என்னமோ அவர் கலைஞர் விரும்புகிறாருன்னு தான் தோணுது. அது அவர் தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து வரும்பொழுது அல்லது சேலஞ்ச் வரும்பொழுது அவர் எப்பயுமே இது மாதிரியான காரியங்களை செய்வார். இது வெளியிலேருந்து சேலஞ்ச் வரல, இப்போ உள்ளேருந்து தான் சேலஞ்ச் வருது. அவருடைய மிகப்பெரிய சேலஞ்ச் ஜெயலலிதா கிடையாது, ஸ்டாலின் தான். பார்ட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய சேலஞ்சு அது. இப்போ ஜனவரியில் அழகிரியை வெளியில் அனுப்புனாங்க. பட் இப்போ ஸ்டாலின் கை ஓங்கும் பொழுது அதை ஓரளவாவது அதை செக் பண்ணணும்னா கண்டிப்பாக அழகிரி உள்ள வரது தான் கலைஞர் விரும்புவார். அப்படி தான் நான் பார்க்குறேன் அதை. ரெண்டாவது இப்போ இது ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த பவர் பாலிடிக்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் அது அவருக்கு தேவைப்படுகிறது. அதை விட முக்கியமாக முதலில் சொன்ன காரியம், இன்னைக்கு ஒரு அன்செக்கடா ஸ்டாலின் போயிட்டு இருக்காருன்னா அதை ஓரளவாவது அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவருக்கு அழகிரி உள்ள வந்தாதான் அது நன்றாக இருக்கும். அதற்கான நீங்கள் சொன்ன அந்த இது அவர் அந்த செய்தியாளர்களுடைய அந்த கேள்விக்கு அவர் உறுதியாக இல்லை அப்படி என்று பதில் சொல்லவில்லை. அவர் தீனி போட விரும்பவில்லை என்றுதான் சொல்கிறார். அவர் எழுதக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும், அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் 1000 பொருள் இருக்கும். அனாவசியமா அவர் சொல்லிட. கருணாநிதியை சொல்லும் போது திமுக காரங்க, பொள்ளாச்சி மாவதி உட்பட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் குடும்பத்தை பெரிதா பார்க்க மாட்டாரு, கட்சி தான் அவருக்கு முக்கியம், குடும்பம் 2ஆம் பட்சம் அப்படின்னு திமுக காரங்க பெருமையாக அவரை சொல்லுவாங்க. அழகிரி கட்சிக்கு கடந்த தேர்தலில் எதிரான நிலை எடுத்தார். திமுக 3வது இடத்துக்கு போகணும், 4வது இடத்துக்கு போகணும்லாம் பிரச்சாரம் பண்ணார். அப்படிப்பட்ட ஒருவரை மீண்டும் கட்சியில் சேர்க்கணும், அப்போதான் தன் தலைமை பதவியை தக்க வச்சுக்க முடியும்னு கருணாநிதி சொல்வார் அப்படின்றது எப்படி நம்புறது? இல்லை, இது கடந்த கால வரலாறை வைத்து தான் பார்க்க வேண்டும். இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் போகும்போது எல்லாரும் போய் அவரை சந்திச்சாங்க. எச் ராஜா சந்திச்சாரு, வைகோ சந்திச்சாரு, எல்லாரும் சந்திச்சாங்க. அதற்கு பிறகு அங்கே பிரச்சாரத்திற்கு போன கலைஞர் பெரிய அளவில் இன்னும் அதை கண்டித்து பேசவில்லை. பாலிடிக்ஸ் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் பாசிபிள், அவ்வளவுதான். உங்களுக்கு இன்றைக்கு என்னுடைய தேவை, இன்றைக்கு என்னுடைய தலைமையை நான் தக்க வைத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த சேலஞ்ச் வெளியிலேருந்து வந்ததுன்னா டைனமிக்ஸ் வேற, உள்ள இருந்து வரும்பொழுது இன்னொரு பவர் சென்டரை நான் மறுபடியும் தூக்கி நிறுத்துறது மூலமா தான் அதை செக் பண்ண முடியும்னா அதை தான் நான் செய்ய முடியும். அவருடைய பதிலிலேயே தெளிவாக அப்படி ஒரு சாத்தியக்கூறு இல்லை என்று கலைஞர் மறுக்கவில்லை. தீனி போட விரும்பவில்லை என்று சொல்லுகிறார் என்றால் அதில் இருக்கக்கூடிய உட்பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யூ ஹேவ் டு ரீட் பிட்வீன் தி லைன்ஸ் தான் நான் பார்க்கிறேன். நான் இல்லை, அதாவது இது பவர் சென்டருங்கிற அவர் 2-3 வார்த்தைகளை பிரயோகம் பண்ணார். பவர் சென்டர் என்பதும் இங்கே கிட்ட இவருக்கு எதுக்காக தளபதியினுடைய வளர்ச்சிக்கு எதிராக இவர் செக் அண்ட் பேலன்ஸுக்கு வேற ஒருத்தரை வைக்க விரும்புகிறாருன்னு. ஏன் எதுக்கு அப்படியான ஒரு தேவை கலைஞருக்கு என்ன வந்துச்சு? தளபதியினுடைய வளர்ச்சி என்பது அவர் என்ன தனியாக போய் வேற ஏதாச்சும் வேற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு, வேற ஒரு கட்சியை வளர்க்குறாரா? திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற இந்த ஒரு அடிப்படையான இன உணர்வு இயக்கத்தை வளர்த்தெடுப்பதில் கலைஞர் தளபதியினுடைய பணி மகத்தானது, அவருடைய வளர்ச்சி நியாயமானது, இயல்பானது. அதை அதை செக் அண்ட் பேலன்ஸுக்கு இன்னொருத்தரை கொண்டு வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி திமுக அவரே சொன்னார், இப்போ ராஜாவை பார்த்தாரு, வைகோவை பார்த்தாருன்னு. அப்படிப்பட்டவரை திரும்பவும் கொண்டு இந்த இயக்கத்தில் சேர்த்தணுமா சேர்த்த வேண்டாமாங்கிறத தலைவரனுடைய யூகத்துக்கும் அனுபவத்திற்கும் மேற்பட்ட இதாக நம்ம எடுத்துக்கலாமே தவிர, அதுக்காக வேண்டி தளபதிக்கு செக் அண்ட் பேலன்ஸுக்காக வேண்டி இன்னொருத்தரை கொண்டு வரணுங்கிற அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடையாது, தலைவருக்கும் கிடையாது. தலைவரனுடைய அவருக்கு யார் இப்போ எதிரி? யாரும் கிடையாது. அவரை அவரை அப்புறப்படுத்தி போட்டு வரணுங்கிற நிலைமையில யாரும் கிடையாது. அவர் தான் தலைவர் தான், தளபதி தான். அவருடைய இப்போ சார் சொன்ன மாதிரி அவருடைய எதிரி என்பது, நான் எதிரின்ற வார்த்தையை கூட பிரயோகிக்க விரும்பல. அவருடைய போட்டியாளர் ஸ்டாலின் தான்.
கண்டிப்பா வந்து அவர் வந்து அதை விரும்ப மாட்டார். அவர் 2016 முதலமைச்சராக தன்னை நிலைநிறுத்தக்கூடிய முன்னிறுத்தக்கூடிய விரும்பக்கூடிய கலைஞர் 2016 ஸ்டாலினாக முதலமைச்சரை அவரை முன்னிலைப்படுத்துறாங்கன்னா அதை கண்டிப்பா விரும்ப மாட்டாரு. கலைஞரை வந்து கடந்த இத்தனை ஆண்டுகளாக பார்க்கக்கூடிய என்கின்ற முறையில் நான் அப்படித்தான் இந்த விஷயத்தை பார்க்கிறேன். மகன் என்றாலும் சொல்ல மாட்டார், நிச்சயமாக அவர் சொல்ல மாட்டார். இதுதான் கலைஞர். இது நான் என்னுடைய பார்வை. இது அவர் கண்டிப்பாக வந்து ஸ்டாலினை ஒரு நாளும் அவர் இருக்கும் வரையில் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படி ஒரு கேண்டிடேட்டாவும் அவர் ஏத்துக்க மாட்டார். அவர் மகன் மட்டுமல்ல, இந்த இயக்கத்தினுடைய தொண்டன், இந்த இயக்கத்தினுடைய தொண்டன், கழகத்தினுடைய பொருளாளர். அவரை வந்து அவருடைய வளர்ச்சி என்பது இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சி. இதற்கு இயக்கத்திற்கு மாறான ஒரு வளர்ச்சி கிடையாது, ஒரு போட்டியான வளர்ச்சி கிடையாது. இவருடைய தலைவருக்கு விரும்பினால் அவருடைய உடல்நிலையும் மனநிலையும் அனுமதிக்கும் வரையில் அவர் தலைவராக இருப்பார். அவருக்கு தெரியும் எப்போ கொண்டு வந்து வைக்கிறதுன்னு. கண்டிப்பா அந்த உரிய காலத்தில் 2016 இருந்தாலும் அதை செய்வாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இதுல இவங்க 2 பேர்த்துக்கு இடையில பிளவு என்பதோ போட்டி என்பதோ எள்ளளவும் கிடையாது. இல்லை, இந்த பிளவு போட்டி அப்படின்றதுக்கான தர்க்க நியாயங்களும் அது தொடர்பாக ஸ்டாலின் அறிக்கை வெளியிட வேண்டிய சூழலையும் புரிஞ்சுக்க முடியுது. திமுக என்பது கடந்த தேர்தலுக்கு பிறகு தோல்விக்கு பிறகு மீள முடியாம நெருக்கடியில் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்திருக்கக்கூடிய இந்த அறிக்கை என்றது மேலும் பல ஊகங்களுக்கு தான் வழிவகுக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து வர நாட்களில் இது எப்படி போகும் அப்படின்றத நாம விவாதிக்கலாம். அரங்குக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு உங்கள் இருவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களே, மற்றொரு புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.